ஹலோ எவ்ரிவன், இனி நம்ம பார்க்க போகிற மான்வா வந்து போன்லெஸ் நிக்ரமன்சர் சாப்டர் 61. சாப்டர் ஸ்டார்டிங்கில் நாம்கும் யூக்கு வந்துட்டு ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். அப்போ ஹீரோ வந்துட்டு ஸ்வாட் ஃப்ளேம் வச்சு தடுக்கிறான். அப்போ நாம்கும் யூக்கு வந்துட்டு ஸ்வாட் ஃப்ளேமா, நீ எப்படி ஸ்வாட் ஃப்ளேம் யூஸ் பண்ணுற? அதுக்கு ஹீரோ வந்துட்டு என்ன அதுக்குள்ளே சர்ப்ரைஸ் ஆகிட்ட, நான் இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன் அப்படின்றான். அப்போ ஹீரோ வந்துட்டு வேகமாக போய் நாம்கும் யூக்கு அட்டாக் பண்ண போக அப்போ நாம்கும் யூக்கு வந்துட்டு அந்த அட்டாக்கில் இருந்து டச் ஆயிடுறான். அப்போ ஹீரோ வந்துட்டு நாம்கும் யூக்கை எட்டி வச்சுட்றான். நாம்கும் யூக்கு வந்துட்டு அந்த அட்டாக்லேருந்து டாச் ஆகியிருந்தாலும் அவனுக்கு வந்துட்டு கணத்தில் வெட்டு வந்திருக்கும். இப்போ நாம்கும் யூக்கு வந்துட்டு ஷாக் ஆகிறான். நடான்னு பார்த்தா நாம்கும் யூக்கை பார்த்து ஒரு பெரிய அட்டாக் வந்துட்டு வருது. அந்த அட்டாக்கும் பிளாஸ்ட் ஆகுது. நாம்கும் யூக்கு என்னடா ஆச்சுன்னு பார்த்தா நாம்கும் யூக்கு வந்துட்டு அவன் மேலே அட்டாக் படாத மாதிரி தடுத்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோ வந்துட்டு என்ன நினைக்கிற, நான் புதுசாக பண்ண S- ரேங்க் ஸ்வாட்ஸ்மேன் ஸ்கில் எப்படி இருக்கு? அப்போ நாம்கும் யூக்கோட பின்னாடி பார்த்தா அந்த இடம் வந்துட்டு பெருசாக டேமேஜ் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் மிக்ஸ்ட் டீமன் ஸ்வாடோட பவர் என்னன்னா, இதோட பேசிக் எஃபெக்ட் என்னன்னா, எப்போ ஒரு ஸ்வாட் யூஸ் பண்ணுறோமோ அப்போது எக்ஸ்ட்ரீம் டீமன்ஸ் ஆட்ரிபியூட் வந்துட்டு பிளேடில் ஆட் ஆகும். இந்த அட்டாக் வாங்கின எந்த உயிரினாலும் சாகும் வர கண்டினியூஸாக டேமேஜ் வாங்கும். அப்புறம் ரெண்டாவது பவர் எல்லா வித ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்போட அவுட்புட் வந்துட்டு 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் இதோட எக்ஸ்க்ளூசிவ் எஃபெக்ட் என்னன்னா டியூவல் கான்ஸ்டினியூட் ஹிட்ஸ் வரும். ஆனால் இது வந்துட்டு ரேண்டமாக தான் ஆக்டிவேட் ஆகும். இந்த டியூவல் கான்ஸ்டினியூட் ஹிட்ஸ்னா என்னன்னா, இப்போது ஸ்வாடில் ஒரு அட்டாக் பண்ணுறோன்னு வைங்க, அந்த அட்டாக் சேம் டைமில் அந்த ஒரிஜினல் அட்டாக் ஈக்குவலாக ஒரு எக்ஸ்ட்ரா அட்டாக் வந்துட்டு டார்கெட் மேலே அட்டாக் ஆகும். அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான் இந்த ஸ்கில் வந்துட்டு ஆல்ரெடி ஓபி தான், ஆனால் அதுக்கும் மேலே இருக்குது இது. அப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறான், உன் கணத்தில் அடிபட்டிருக்கு பார், அது வந்துட்டு உனக்கு சாகிற வரைக்கும் தொந்தரவாக இருக்கும் அப்படின்றான். அப்போ நாம்கும் யூக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு அவனோட அடியை சரி பண்ணிக்கிறான். அப்போ நாம்கும் யூக்கு வந்துட்டு சொல்கிறான், இதெல்லாம் ஒரு அடி அப்படின்றான். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அட்டாக் பண்ணதுக்காக வரான். ஹீரோவையும் அட்டாக் பண்ண போக அப்போ ஹீரோ வந்துட்டு அந்த அட்டாக்கை தடுக்கிறான். அப்போ நாம்கும் யூக்கு வந்துட்டு நீ யூஸ் பண்ணுற ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை பார்க்கும்போது இது கண்டிப்பாக முரிமோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பாக தான் இருக்கணும். அப்புறம் ஏன் உன் மார்ஷல் ஆர்ட்ஸை இதுக்கு முன்னாடி மறைச்ச? இப்போ ஹீரோன்ட்டு நாம்கும் யூக்கோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சு பின்னாடி போயிடுறான். ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், நான் அதை மறைக்கணுன்ட்டு இல்லை, நான் செத்துருவணுன்ட்டு பயத்தில் நேற்று ஒரே நாளில் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். அப்போ நாம்கும் யூக்கு அட்டாக் பண்ணதை ஹீரோ வந்துட்டு பிளாக் பண்ணுறான். ஹீரோ சொன்னதை கேட்டு நாம்கும் யூக்கு வந்துட்டு ஷாக் ஆகிறான். அப்போ நாம்கும் யூக்கு வந்துட்டு நீ சொல்கிற பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் கேட்டு நான் நம்புறதுக்கு முட்டாளா? அப்போ நாம்கும் யூக்கு வந்துட்டு திருப்பி ஹீரோ அட்டாக் பண்ணுறான். அப்போ ஹீரோ வந்துட்டு அந்த அட்டாக்லேருந்து டாச் ஆடுறான். இப்போ ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், நீ என்ன நம்புறியோ இல்லையோ, ஆனால் ஒருத்தங்க வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க நான் ஒரு ஜீனியஸ் தான். அப்போது 2 பேரும் வந்துட்டு மோதிக்கிறாங்க. அப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறான், என்னால் அப்புறம் இந்த மாதிரி கூட பண்ண முடியும். அப்போ ஹீரோன்ட்டு ஒரு ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் வந்துட்டு பண்ணுறான். இதை பார்த்து நாம்கும் யூக்கு வந்துட்டு ஷாக் ஆகிறான். அப்போ நாம்கும் யூக்கு வந்துட்டு அந்த அதிர்ச்சியோடைய சொல்கிறான், இந்த ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பா, டேய் எவ்வளோ தைரியம் இருந்தா எங்கள் நாம்கும் கிளானோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை திருடி இருப்ப. அப்போ ஹீரோ வந்துட்டு அப்படின்னா நீங்கள் இதை யாருமே காப்பியே பண்ணாத மாதிரி கஷ்டமாக உருவாக்கி இருக்கணும், தப்பெல்லாம் உங்க மேலே வச்சுட்டு நான் தான் தப்பு பண்ணேன்னு சொன்னா எப்படி? இதெல்லாம் கேட்டு நாம்கும் யூக்கு வந்துட்டு சம கோவமாயிடுறான். அந்த கோவத்தோடைய ஹீரோவை அட்டாக் பண்ணதுக்காக வரான். அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், இவனோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பும் இவனோட இர்லிகமெண்ட் மூமெண்ட்ஸும் அப்புறம் இவனோட டெக்னிக்ஸ் எல்லாம் இன்க்ரெடிபிளாக இருக்குது. அப்போ நாம்கும் யூக்கு வந்துட்டு அட்டாக் பண்ண வரதுல இருந்துட்டு ஹீரோ வந்துட்டு டாச் ஆயிடுறான். அப்போ நாம்கும் யூக்கு வந்துட்டு தொடர்ந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், ஆனால் இவன் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டான், இவன் வந்துட்டு ஒரு கிளாஸில் ஒரு லெசன் எடுக்கிற மாதிரி இவனுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் எனக்கு சொல்லிக் கொடுப்பான்ட்டு. அப்போ ஹீரோ வந்துட்டு திருப்பி நாம்கும் யூக்கோட அட்டாக்லேருந்து டாச் ஆயிடுறான். அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், நான் இது எல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சு லேட்டராக நான் இதை நல்லா யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ நினச்சிட்டு சிரிக்க. அப்போ நாம்கும் யூக்கு வந்துட்டு அவனோட இனிக்டடான ஃபோர்ஸ்ஃபுல் பேட்டில் ஆக்டிவேட் பண்ணுறான். அப்போ நாம்கும் யூக்கு வந்துட்டு மாட்னியாடா டேய். அப்போ அவன்ட்டு ஷாக் ஆகிறான் ஹீரோ பிளட்டை கண்ட்ரோல் பண்ணுறதை பார்த்து. அப்போ ஹீரோ அந்த பிளட் கண்ட்ரோல் பண்ணி நாம்கும் யூக்கு அட்டாக் பண்ண பிளட்டை அனுப்பிச்சிடுறான். அது வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல் பேட்டிலுக்குள்ளே இருக்க மொத்த ஏரியாவையும் கவர் பண்ணிடுச்சு. நாம்கும் யூக்குக்கும் பயங்கரமான அடிப்படுது. அப்போ நாம்கும் யூக்கு வந்துட்டு செம்ம டென்ஷனோடைய அங்கேருந்து தப்பிக்க அப்படியே ஜம்ப் பண்ணி அதுலேருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா அப்போ நாம்கும் யூக்கு வந்துட்டு அவன் போட்டு அந்த ஃபோர்ஸ்ஃபுல் பேட்டில் மாட்டிக்கிறான். இப்போ நாம்கும் யூக்கு வந்துட்டு இது வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோர்ஸ்ஃபுல் பேட்டிலை டிசபிள் பண்ணுறான். அப்போ அந்த நேரம் பார்த்து ஹீரோ பக்கத்தில் வந்து நாம்கும் யூக்கை அட்டாக் பண்ண அப்போ அந்த அட்டாக் வாங்கின நாம்கும் யூக்கு வந்துட்டு ரொம்ப தூரம் தூக்கி அடிக்கப்படுறான். இப்போ ஹீரோ வந்துட்டு ஐயோ இந்த முரிமோட ஜீனியஸ்கே இந்த நிலைமையா? இப்போ நாம்கும் யூக்கு வந்துட்டு அப்போ இதை பார்த்த ஹீரோன்ட்டு நினைக்கிறேன், என்னடா ஆச்சு உனக்கு? அப்போ நாம்கும் யூக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங், ஆனால் ஷார்ட் டைம் பீரியடில் நீ மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுட்டு ஸ்ட்ராங்காக இருக்க, இது வந்துட்டு ரொம்ப ஃபன்னாக இருக்குது, இதெல்லாம் நீ
அவரோட விச் கிராஃப்ட்டை யூஸ் பண்ணியிருந்தாலும் இது வந்துட்டு இன்க்ரெடிபிளாக இருந்ததை நான் அக்னாலேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஒரு ஸ்டோனை கையில் வர வச்சுட்டு இருக்கான். இப்போ ஹீரோன்ட்டு உன்னை அப்படியே நான் போக விட்ருவேன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் அட்டாக் பண்ண போக இப்போ நாம்கும் யூக் வந்துட்டு அந்த ஸ்டோனை வந்துட்டு உடைக்கிறான். இப்போ ஹீரோட அட்டாக் வந்துட்டு நாம்கும் யூக்கோட மேலே படுற மாதிரி இருக்கு. அப்போ நாம்கும் யூக்கோட பவர் வந்துட்டு அன்லீஷ் ஆகுது. அப்புறம் நாம்கும் யூக் அவன் கையில் வச்சிருந்த ஸ்டோனோட பேர் என்னன்னா ஃப்ளோர் இன்வெர்ட்டிங் பெனால்ட்டி ரிலீஃப் ஸ்டோன். இதோட பவர் என்னன்னா ஃப்ளோர் இன்வெர்ட்டிங் பெனால்ட்டியை ரிமூவ் பண்ண முடியும். அதனால் ஃப்ளோர் இன்வெர்ட்டிங் பண்ண இடத்துல பெனால்ட்டி லிமிட்டேஷன் இல்லாமல் அவங்களுடைய ஃபுல் பவர் அவங்களால யூஸ் பண்ண முடியும். அப்போ நாம்கும் யூக் வந்துட்டு உனக்கு க்யூரியஸாக இல்லையா என்ன த ப்ளூ எவன் ஸ்வாட் ட்ராகன் அப்படின்னு கூப்பிட்றாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரை ஒரு ட்ராகன் வடிவத்தில் ரிலீஸ் பண்ணுறான். இதை பார்த்து ஹீரோ ஷாக்காவோடவே இந்த சாப்டர் ரெண்ட முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you next video guys.